வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சன் டைரக்ட்னுடைய பேக்கேஜ் அப்டேட்ட பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ சன் டைரக்ட்ட பொறுத்தளவுக்கு நெறைய பேக்கேஜ் குடுத்துருந்தாங்க. இன்ஆக்டிவான கஸ்டமர் பிளஸ் ஆக்டிவான கஸ்டமர். ஸோ நெறைய பேக்கேஜ் குடுத்துருந்தாங்க. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா, பாதி ஆஃபர் பேக்கேஜ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த பேக்கேஜ்ல இனி நம்மளால ரீசார்ஜ் பண்ண முடியாது. ஸோ எந்தெந்த பேக்கேஜ் ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி சன் டைரக்ட்ல இருக்கக்கூடிய பேக்கேஜினுடைய நேம் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க 1 வீக்குக்கு முன்னாடியே. ஸோ அத நம்ம வீடியோ கடைசியில பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு என்னென்ன அமௌண்ட்ல பேக்கேஜ் குடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். சரிங்களா? ஸோ அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா, ஆஃபர் பேக்கேஜ பொறுத்தளவுக்கு 3 பேக்கேஜ் மட்டும் தான் குடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு அதில 999. ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா, இனிமே 7 மாதம் மட்டும் தான் நமக்கு வேலிடிட்டி வரும். ஸோ 9 மாசம் வராது. சரிங்களா? இந்த ஆஃபர பொறுத்தளவுக்கு நீங்க 0 டேஸ்லயே ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதாவது உங்க அக்கவுண்ட் இன்னைக்கு சஸ்பெண்ட் ஆகுது அப்படின்னா, நாளைக்கே ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எதுவும் இல்ல. 30 நாள் இன்ஆக்டிவ் ஆகணும் அப்படிங்கிற எந்த ஒரு கண்டிஷனுமே இல்ல. அடுத்து 489. ஸோ இந்த ஆஃபருமே இருக்குது உங்களுக்கு. 3 மாசம் வேலிடிட்டி. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா 0 டேஸ்லயே நீங்க ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 299. ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு 2 மாசம் குடுக்குறாங்க. இது எல்லாமே டிபிஓ 1 பேக். அதாவது நேம் கடைசியா பார்க்கலாம். ரூ. 199 பேக் இருக்கு பார்த்தீங்கன்னா, ரூ. 199க்கு வரக்கூடிய சேனல்ஸ் அப்படியே உங்களுக்கு கவர் ஆயிரும். ஸோ இந்த 299க்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு சில கண்டிஷன் குடுத்துருக்காங்க. 30 நாள் இன்ஆக்டிவ் ஆனா மட்டும் தான் உங்களால ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ இதில வரக்கூடிய சேனல்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சேனல்ஸ்ல எதுவுமே ரிமூவ் ஆகல. ஒரு சில சேனல்ஸ் ஆட் ஆயிட்டு தான் இருக்கு. அதில நெறைய கஸ்டமர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஹாலிவுட் சேனல்லாம் டிபி 1 பேக்ல முன்னாடி குடுத்துட்டு இருந்தாங்க. சோனி பிக்ஸு, எம்என்எக்ஸு, ஸோ மூவிஸ் நவ் இது போல சேனல்ஸ்லாம் குடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வர்றதில்லையே அப்படின்னாங்க. ஆமா, ஹாலிவுட் சேனல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டாப் பண்ணிட்டாங்க இந்த பேக்ல. ஸோ ஒன்லி கிட்ஸ் சேனல், தமிழ் சேனல்ஸ மட்டுமே மெயினா ப்ரமோட் பண்றாங்க. ஹங்காமா சேனல்ஸையும் ஆட் பண்ணியிருக்காங்க டிபி 1ல. சரிங்களா? ஸோ இப்போ நான் சொன்னக்கூடிய 999, 489, 299. ஸோ எல்லாமே கிட்ஸ் சேனல் பிளஸ் தமிழ்ல வரும் உங்களுக்கு. தமிழ்ல ஒரே ஒரு சேனல்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு வராது. ஸோ விஜய் மியூசிக் பிளஸ் ஜீ தமிழ் மட்டும் தான் வராது. இந்த 2 சேனலுமே அலோகேட் பண்ணி தான் நீங்க ஆட் ஆன் பண்ற மாரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 3 பேக்கேஜ் மட்டும் தான் இப்போ குடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து ப்ராசஸிங் ஆயிட்டுருக்கு. அடுத்த பேக்கேஜ் எல்லாம் ஆஃபர் பேக்கேஜ் வந்து ப்ராசஸிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ கன்ஃபார்மா பழைய அமௌண்ட்லயே வரும். ஆனா வேலிடிட்டி பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு லெஸ் ஆயி தான் வரும். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு குடுத்த மாரி கண்டிப்பா வர்றதுக்கு அதிக சான்ஸ் இல்ல. ஓகேங்களா? வந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த மாரி வீடியோ பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அப்ப நேம் என்னென்ன நேம் சேஞ்ச் ஆயிருக்கு, எந்தெந்த பேக் அப்படின்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம டிபி 1 அப்படிம்போம் ரூ. 199 நம்ம ரீசார்ஜ் பண்ணுவோம் பேசிக் பேக். அத தமிழ் எக்கனாமிக் பேக் அப்படின்னு நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அடுத்து டிபிஓ 2 அப்படிம்போம் 230 ஜீ தமிழ் வேணும் அப்படின்னா இந்த பேக் நம்ம ரீசார்ஜ் பண்ணுவோம். அது பார்த்தோம் அப்படின்னா தமிழ் வேல்யூ பேக் அப்படின்னு வச்சிருக்காங்க. அடுத்து 267க்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேக் இருக்கு. டிபிஓ 2A அந்த பேக் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் சூப்பர் பேக் அப்படின்னு வச்சிருக்காங்க. அடுத்து டிபிஓ 3 பேக் பார்த்தோம் அப்படின்னா 351க்கு தமிழ் குஷி பேக் அப்படின்னு வச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்தந்த நேம் தான் அப்டேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ பேசிக்கா பார்த்தோம் அப்படின்னா, 1 மந்த் பண்ணக்கூடிய ரீசார்ஜ் எதுவுமே அமௌண்ட் சேஞ்ச் ஆகல. அதே அமௌண்ட் தான் இருக்கு. ஸோ நம்ம பேசிக்கா 9 மந்த், 4 மந்த், 2 மந்த் இந்த மாரி ஆஃபர் பேக்கேஜ்ல ரீசார்ஜ் பண்ணக்கூடிய பேக்கேஜ் மட்டும் தான் மாறியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ வரைக்கும் இவ்வளோ தான் அப்டேட் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்க இந்த பேக் எல்லாமே எனக்கு கன்ஃப்யூஸா இருக்கு. எனக்கு இன்னும் டீட்டெயில் வேணும் அப்படின்னா, என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்ப்ளேல குடுத்துருக்கேன். நீங்க தாராளமா கான்டாக்ட் பண்ணுங்க. அடுத்து ரீசார்ஜ் வேணும் அப்படின்னாலும், எங்ககிட்டயே நீங்க ரீசார்ஜும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே நம்மள இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.